ஸோ காய்ஸ், நியூ டே இஸ் ஓவர். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்குது. நியூ டே பிரிஞ்சிருக்கிறாங்க அண்ட் கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸேவியர் சேர்ந்துருக்கிறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். புதுசாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்று நியூ டேயோடைய 10 வருட ஆனிவர்சரி. இந்த 10 வருடத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடம் பியர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நியூ டேயோடைய மெமோரியலான விஷயங்கள் அந்த 10 வருஷத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்கல்ல, கோஃபி சாம்பியன் ஆனது, அவங்களுடைய டாக்டிங் டைட்டில், இதெல்லாம் முன்னாடி வச்சு ரொம்பவே அழகு பார்க்காரு. ஸோ ஜானி காய்ஸ், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பியர்ஸும் போயிட்டார். ஸோ இவங்க 2 பேரும் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இந்த 10 வருஷத்தில் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். கிட்டத்தட்ட WWEல 14 முறை டாக்டிங் டைட்டில் நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கோம். இது எங்கள் கெரியரில் மறக்க முடியாத ஒரு நாள். நாங்கள் இந்த ரெஸ்லிங் கெரியரில் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கிறோம். இப்போ கூட சண்டை தான் வந்துருக்குது. இந்த நியூ டே 10th இயர் ஆனிவர்சரியில் கூட நாங்களும் ஒவ்வொரு மூலையில் தான் இருந்துருக்கோம். ஆனால் இந்த 10th இயர் ஆனிவர்சரியில் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த முடிவு சில பேருக்கு வந்து கசப்பான விஷயமா இருக்கலாம், ஆனால் இதுதான் எங்களுக்கு சரியான விஷயம் தோணுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸேவியர் கோஃபி கிங்ஸ்டன் பேசிகிட்டு இருக்கும்போது பிகி அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஓஹோ, இவங்க பிரிவை போகிறாங்க போல இருக்குது, பிரிவை பற்றி தான் பேச போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இவங்க பேசுனது வேறு. அப்போது பிகி வந்துட்டார். இவங்க 2 பேருக்கும் சந்தோஷம்தான். என்னப்பா 2 பேரும் பிரிய போகிறீங்களா? நீங்கள் கப்புள் ஆஃப் த வீக், நான் ஒரு சில வாரங்களாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் எப்போ பிரியலாம், எப்போ நம்ம தனியாக போகலாம், நமக்குன்ன வாழ்க்கை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக பிரியதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. நானும் பேக் ஸ்டேஜில் நின்றேன், நானும் இங்கே ப்ரொடியூசராக இருந்தேன், நிறைய விஷயங்களை நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் உங்களை பார்க்குற அந்த தருணம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துடுச்சு, இதுக்கப்புறமும் இது சரிப்பட்டு வராது. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் வீக்லி ரெஸ்லிங் பண்ண போகலாமான்னு கேட்கும்போது, இப்போ முடியாது, சில நாட்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் சண்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நான் மீண்டும் ரெஸ்லிங் கேரியருக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் உங்களை தனியாக விடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணலை. ஸோ நான் எவ்ரி வீக் எல்லா வாரமும் உங்கள் கூட வரப்போகிறேன். நம்ம 3 பேரும் மீண்டும் சேர போகிறோம். நியூ டே இஸ் பேக். என்னால் ரெஸ்லிங் தானே பண்ண முடியாது, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டாக நான் இருக்கேன்ல, நான் ஒரு மேனேஜராக உங்கள் கூட வந்து இருக்கிறேன், வீக்லி வாரேன் அப்படிங்கிற மாதிரி பிகி சொல்கிறாரு. ஃபேன்ஸ்க்கெல்லாம் செம்ம சந்தோஷம். பிகி இஸ் பேக், வீக்லி வரப்போகிறாரு, சரியான மூமெண்ட் நடந்துடுச்சு அப்படின்னு. பட் ஆனால் இந்த விஷயம் பிக்கி சொன்னது ரசிகர்களுக்கு மட்டுமே சந்தோஷம். இந்த பக்கம் எக்ஸேவியருக்கும் கோஃபிக்கு சந்தோஷம் இல்லை. எக்ஸேவியர் கேட்காரு, ஃபஸ்ட்டு நீ ஏன்பா இந்த இடத்துக்கு வந்த? ஃபஸ்ட்டு நீ முதல்ல எங்கள் கூட கடைசி வரைக்கும் நின்றியா? இது 10th ஆனிவர்சரி, நானும் கோஃபியும் கொண்டாட வேண்டியது. முதல்ல உன்னை யார் கூப்பிட்டா? உன்னை யார் இங்கே வர சொன்னா? இது எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம். என்ன சொன்ன? பிஸியாக இருந்தியா? பிஸி மேன், எதுக்கு இங்கே வந்த? ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ட் அதில் ஒரு வார்த்தை கேட்குறாரு, இவ்வளோ நாள் ஏன்டா வரல அப்படின்னு. அதுக்கு பிகி சொல்லுவார், ஏன்ப்பா எனக்கு கழுத்தெலும்பு உடஞ்சிருச்சுப்பா, கழுத்தெலும்பு உடஞ்சி சர்ஜரி பண்ணி இவ்வளோ நாள் வந்து நான் ரெஸ்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் நான் வர முடியலன்னு. ஸோ வாட், ஏன்டா நீ வரல? அதுக்கு என்ன, கழுத்தெலும்பு உடஞ்சா என்ன, சர்ஜரி பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்து நிற்க வேண்டியது தானே, உடனே நாங்கள் ரெஸ்லிங்காக பண்ண சொன்னோம், எங்கள் கூட வந்து துணைக்கு நிற்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. புரிஞ்சுக்கோங்கடா, எனக்கு கழுத்தெலும்பு முடிஞ்சிருந்துச்சு, நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருந்து, அதனால் ரெஸ்லிங் பண்ண முடியலை. ஸோ கோஃபியும் அதே வார்த்தையை கேட்குறாரு. ஸோ வாட், அதுக்கு என்னடா? ஸோ வாட், நீ கழுத்தெலும்பு உடஞ்சது ஓகே தான், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்சனுக்கும் கழுத்தெலும்பு உடஞ்சி தான் சர்ஜரி பண்ணிவிட்டு ரெஃப்ரியாக வந்தான் 3 மாதத்தில். கேட்டாங்களுக்கு இன்ஜுரி ஆச்சுடா கழுத்தெலும்பு. ப்ராக் லெஸ்னர் ஆச்சுல, அவங்களாம் வரலையா? சண்டை தான் போடலையா? ஏன் அவங்க WWEல அடிக்கடி விசிட் ஆச்சு பண்ணலையா? நீ வந்தியா? உன் குடும்பம் நாங்கள் இங்கே நிற்கண்டா, நடுத்தரில் நிற்கிறோம், நீ உன் பாட்டுக்கு போயிட்ட. பிகி நடிக்காத, இந்த குடும்பத்தை விட்டு நீ எப்போவோ போயிட்ட. இந்த 10th ஆனிவர்சரியில் ஒரு 3 வருஷமாக நீ இல்லை, உனக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் ஒன்று சொல்லட்டா, மக்களே கேட்டுக்கோங்க. இந்த பிகி சொல்கிறான், எங்ககிட்ட மேனேஜர் நான் வந்து நான் நிற்கிறேன், ஒரு சில நாட்கள் எங்களுக்கு இன்ஜுரி சரியாயிரும். இந்த பிகிக்கு இன்ஜுரி சரி ஆகாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, இவன் ரெஸ்லிங் கெரியரில் இதுக்கப்புறம் வர முடியாது, இவன் ரெஸ்லிங் சண்டை போட முடியாது, இதுக்கப்புறமா இந்த WWE இவன் வர முடியாது, இவன் நடிக்கிறான். நடிக்கிறியாடா?
நீ உனக்குள்ளே வெக்கப்படுற உன்னால் ரெஸ்லிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் எங்கள் கூட வந்து நிற்கலை. இல்லைன்னா நீ எப்போ வந்து நின்றுருப்பிய, எங்களுக்கு கூட மேனேஜ்மெண்ட் வந்து நின்றுருப்பிய. பிக்கி ஒன்று புரிஞ்சுக்க, உனக்கு இப்போ புது லைஃப் வந்துடுச்சு, புதுசாக ஒய்ஃப் வந்துருக்குறாங்க, புது ஃபேமிலி இருக்குது, எவ்வளவோ விஷயங்களை பார்த்துக்கணும்ல. டேய் நீங்கள் 2 பேரும் எனக்கு உயிரடா. நான் பாக்கிறேன், எனக்கு கழுத்தெலும்பு உடஞ்சி நிற்கும்போது கோஃபி உனக்கு குழந்தை பிறந்திருந்தது, உன் குழந்தைய கூட பார்க்குறேன், நீ என்ன வந்து தான் பார்த்தேன். எக்ஸேவியர் நீயும் அப்படி தான். ஆமாண்டா அப்படி தான்டா இருந்தோம். எனக்கும் அந்த டைமில் நிறைய இஷ்யூ இருந்தது. கோஃபி அவனுக்கு பிள்ளை பிறந்திருந்தது. அவன் ஒய்ஃப் அவன் குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றை தான் பார்க்க வந்தான், அவன் கழுத்தெலும்பு உடஞ்சிருச்சுன்னு. நாங்கள் 6 வாரம் அவன் கூடயே இருந்தோம் சரியாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கேன். எனக்கு தான் கால் உடஞ்சது. நான் வந்து WBயில் சில நாட்கள் வரல, திருப்பி வந்தேனே. எக்ஸேவியர் உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கும் இன்ஜுரி ஆச்சு, நீயும் ஒரு சில நாட்களில் திருப்பி வந்த. நீ ரெஸ்ட் எடுக்கும்போது கூட என்ன சொன்ன, உங்கள் கூட நான் இருக்கிறேன், உங்கள் கூட இருந்துகிட்டே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. அவனோட வீல் சேர்லாம் வந்தான்டா நம்ம கூட. ஆனால் நீ வந்தியா? உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மேலாம் அக்கறையே இல்லை. உனக்கு புது குடும்பம் ஆயிடுச்சு. ஒன்று சொல்ல மாட்டேன் காய்ஸ், நம்ம பிக்கி வந்து புதிய வேலை தேடிட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியுமா? டெஸ்க் வேலை. அவன் இந்த ரெஸ்லிங் கரியரில் ரெஸ்லிங் பண்ண முடியாது, சண்டை போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணான். வேலை கிடைக்கலையே. அதுக்கப்புறம் இதே WBயில் டெஸ்ட் ஜாப் கேட்டான். ஸோ அவனுக்கு டெஸ்ட் ஜாப் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேப்பரில் வந்து பேசுகிறது, ஆங்கரிங் எடுக்கிறது, டெஸ்ட் ஜாப் பண்ணுற ஒரு டெஸ்ட்கர். யூ ஆர் நாட் அ ரெஸ்லர், உன்னால் ரெஸ்லிங் பண்ண முடியாது, போடா அந்த இடத்த விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பிக்கிக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. கோஃபி சொல்கிறாரு, எப்போவோ எங்களை விட்டு விலகி போயிருச்ச, இது 10th ஆனிவர்சரியில் நாங்கள் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஐடியாவும் இல்லை. ஆனால் எங்களுக்குள்ளே சண்டை இருக்குன்னு சொல்லிட்டு நியாயம் தீர்க்கிறதுக்காக ஏதோ வாராராம். வீக்லி இந்த எபிசோடுக்கு வாராராம். டெஸ்க் ஜாப்பில் இதே மண்டே நைட்டால் தான் இப்போ காய்ஸ் டெஸ்க் ஜாப்பில் இருக்கான். எங்களை பார்க்கறதுக்கு வர மாட்டான், பேசுறதுக்கு வர மாட்டான். இப்போ மட்டும் வாரானா. நான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு பிக்கி? கடைசி எப்போ பார்த்தோம்? அண்டர்டேக்கர் சீரீஸில் பார்த்தோமா? அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லை. இப்போ வந்து நியாயம் தீர்த்துட்டு இருக்கிற பிகி. இட்ஸ் ஓவர். இந்த நியூ டேயில் நீ எப்போவோ செத்துட்ட. நீ போய் உன் டெஸ்க் ஜாப்பில் போய் கம்ப்யூட்டரை தட்டுறது, கமெண்ட்ரி பேசுகிறது, டாப் 10 ரிவ்யூஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையை பாரு. நீ ரெஸ்லிங் கெரியரில் வர முடியாதுன்னு டாக்டர் சொன்னதை எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீ மறைச்சிக்கிட்டு இருந்த, போடா அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்படி போவேன், வாங்க கெட்டு பிடிப்பேன்னு சொல்லும்போது கோஃபி இல்லை, இவன் டேஞ்சர், வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாரு. எக்ஸ்வேர் நீயுமா ஹூட்ஸ் அப்படின்னு கூப்பிடும்போது அவரும் திரும்பிக்கிறாரு. அவ்வளோதானே, என்னை விட்டீங்கல்ல, போகலாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கியும் கீழே இறங்கி போயிட்டார். நான் போகிறேன், நீங்களே பார்த்துக்கோங்கன்னு. இப்போது கோஃபியும் எக்ஸேவியரும் முறைச்சிக்கிட்டு நிற்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுவாங்கன்னு பார்த்தா எக்ஸேவியர் சொல்கிறாரு, நான் செஞ்சது சரிதானே, இவ்வளோ நாள் பண்ணது சரிதானே, என் வழியில் நீ வருவல்ல, நான் பண்ணது கரெக்டு தானே அப்படின்னு கேட்கும்போது கோஃபி சொல்கிறாரு, நீ பண்ணுறதா மச்சான் கரெக்டு, இதுக்கப்புறம் ரூட்டில் தான் நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு கைப்பிடிக்காரு. ஸோ ஹீல்டன்னு அவதரிச்சிட்டாங்க. நியூ டே இஸ் ஓவர். அந்த மனசு இருக்கிற பிக்கியோட மனசு அப்படியே புரோக்கனாகி ஒரு பக்கம் அப்படியே உடஞ்சி போகிறாருங்க. நியூ டே இஸ் புரோக்கன். பிக்கி இதுக்கப்புறமா நியூ டேயில் இல்லை. அண்ட் இவங்க 2 பேரும் நியூ டேயில் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறாங்களாம். இதாங்க நடந்தது.